வெல்கம் பேக் டு சேனல். இன்னைக்கு நம்மளோட வீடியோவில் என்ன பார்க்க போறீங்கன்னா ஃபர்ஸ்ட் நாங்கள் வந்து மினியேச்சர் குக்கிங் பண்ண போகிறோம். என்ன ரெசிபின்னு பார்த்தீங்கன்னா கேசரி தான். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தேவைப்பட்ட பொருள்லாம் பார்த்துடலாம். தேவைப்பட்ட பொருள் என்னென்னலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சோண்டு நெய் எடுத்திருக்கோம், அதுக்கப்புறம் முந்திரி பாதாம், அதுக்கப்புறம் ரவை, அதுக்கப்புறம் சுகர் அண்ட் தென் கேசரி. இதெல்லாம் வச்சு தான் இப்போ நம்ம பண்ண போகிறோம். எங்களுக்கு வந்து வேறு ஆப்ஷன் தெரியல, எங்களுக்கு விறகுலாம் கிடைக்கல. ஸோ வந்து அகல் விளக்க வச்சு தான் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் போக போக நம்ம இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம கொஞ்சம் நெய் ஆட் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணியாச்சு. நல்லா நெய் கொஞ்சம் இதான உடனே தான் பற்றிக்கிட்டு. ஓகே, இப்போ வந்து நம்ம ரவையை ஆட் பண்ணிக்கலாம். 1 கப் ரவை வந்து ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ரவை வந்து நல்லா டோஸ்ட் ஆகணும். நெய் இருக்கனால அங்கங்கே கட்டியாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகும், மற்றபடி ஒன்றும் இல்லை. இப்போ வந்து நம்ம வந்து டோஸ்ட் பண்ண ரவையை வந்து தனியாக ஒரு பேனுக்கு எடுத்துக்கிட்டோம். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நெய்யை நல்லா ஊற்றிக்கலாம். நான் முந்திரி பருப்பு வறுக்கும் போது நெய் வந்து கொஞ்சம் அதிகமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம பாதாமும் அதுக்கப்புறம் திராட்சையும் தான் ஆட் பண்ண போகிறோம். ஸ்டவ் நல்லா தான் எரியுது. அதுக்கு முன்னாடி ஏலக்காவும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். அப்படியே போட்டு எல்லாத்தையும் பொரிக்க வேண்டியதான். நான் வந்து ரொம்ப டோஸ்ட் பண்ணலை, லைட்டாக அந்த நெய்யோட நான் வந்து ரொம்ப நல்லா டோஸ்ட் பண்ணணும்லாம் இல்லை, லைட்டாக ப்ரௌனிஷ் வந்தோடனே இதை எடுத்துடுவேன். திராட்சை மட்டும் நல்லா புஃப்னு வரணும்னு இருக்குது. இப்போ வந்து நல்லா டோஸ்ட் ஆகிட்டுருக்கு. அந்த கரெக்டான டைமை கொஞ்சம் நல்லா காட்டணும். திராட்சை மட்டும் கொஞ்சம் புஃப்னு வரணும்னு விட்டோம். ஆனால் முந்திரி வந்து ரொம்ப டோஸ்டானால் எங்கள் வீட்டில் யாருக்கும் பிடிக்காது. ஸோ அதனால் இந்த மாதிரி மீடியம் இதிலே வந்து நம்ம வேறு இதில் இது பண்ணிக்கலாம். ரவை வந்து ஒரு 3 மினிட்ஸ்க்கு வந்து லைட்டாக இது ஃப்ரை ஆகட்டும். ஆல்ரெடி நல்லா டோஸ்ட் பண்ணியிருக்கேன், இருந்தாலும் லைட்டாக வந்து இப்போ வந்து லைட்டாக ஆறி இருக்கும் கரெக்டாக. ஏன்னா வந்து நம்ம இது ஊற்றிருக்கோம், இப்போ தண்ணி ஊற்ற போகிறோம். அளவு எடுத்து தான் வந்து 1 கப் ஆஃப் வாட்டர் எடுத்து அதில் 1/2 கப்பு ஊற்றிக்கிறேன். இது நல்லா கொதிச்சு வெந்து வரட்டும். கம்மியான சுகர் ஆட் பண்ணிக்கலாம். சுகர் எப்பயுமே கொஞ்சம் அதிகமாக ஆட் பண்ணால் தான் ஸ்வீட்ஸ்க்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் நீங்கள் வந்து சுகர் எப்பயுமே கேசரியோடு அதிகமாகவே ஆட் பண்ணிக்கலாம். நான் கேசரி வந்து 1 கப் ஆட் பண்ணேன், சுகர் 1/2 கப் ஆட் பண்ணியிருக்கேன். கரெக்ட். தீயை விடாமல் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க, ஏன்னா கீழே விட்டிங்கன்னா நல்லா தீஞ்சு போயிடும். இப்போ நம்ம ஸ்வீட்டான கேசரிக்கு ஸ்வீட்டான எசன்ஸ் ஊற்ற போகிறோம். கேசரி எசன்ஸ் தான் இது. வந்து நான் வந்து அப்படியே டைரெக்டாக ஆட் பண்ண மாட்டேன், லைட்டாக இதில் வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் தண்ணியில். அது அப்படியே வந்து நல்லா ஒரு ஷேப்பாக ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சோண்டு விட்டாலே இது வந்து கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். இருந்தாலும் என்ன பண்ணுறேன்னா இதில் லைட்டாக போட்டு ஆகணும்ல. ஸ்டார்ட் பண்ணிட்டேன். செமையாக இருக்குது நம்ம கேசரியோட கலரு. இப்போ வந்து நம்ம என்ன கொஞ்சம் கொதிக்கட்டும், அப்புறம் வந்து முந்திரி பருப்பு ஆட் பண்ணி முடிச்சிக்கலாம். இப்போ வந்து நம்ம ஃப்ரை பண்ணி வச்ச முந்திரியும் திராட்சையும் ஆட் பண்ணிக்கலாம். அது கூட இது என்னது ஏலக்காவையும் சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து பேர் மட்டும் சட்டுன்னு மறந்துருச்சு.
இது வந்து நல்லா கேசரியோடு நல்லா மிக்ஸ் ஆகட்டும். கேசரி வந்து இப்போ வந்து கன்சிஸ்டன்ட் வந்து லைட்டாக கெட்டி ஆகிருக்கும் இந்த மாதிரி. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரியல் கேசரி மினியேச்சரில் ஃபர்ஸ்ட் குக்கிங் இது என்னோடது, நானே பண்ணுறது. இதே என் ஃப்ரெண்ட்ஸோடலாம் நான் நிறைய வாட்டி பண்ணியிருக்கேன். ஆனால் இது என்னோடய ஃபர்ஸ்ட் குக்கிங். இதுக்கு வந்து இந்த சேனல் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். தெரியல, பரவாயில்ல, வெயில் ரொம்ப இருக்கனால நாங்கள் மொட்டை மாடியிலேருந்து பண்ணிகிட்ருக்கோம். ஃபேஸ் ரொம்ப கிளியராக தெரியவே தெரியாது. கிட்ட வாங்க. என் ஃப்ரெண்டுக்கு தான் வந்து ஃபர்ஸ்ட் சர்வ் பண்ண போகிறேன். அவள் தான் வந்து டேஸ்ட் பண்ணி எப்படி இருக்குதுன்னு சொல்ல போகிறாள். நானே இன்னும் டேஸ்ட் பண்ணல. வாங்க அவளுக்கு பண்ணி காட்டலாம். பிடிக்கும்னு நம்புகிறேன். இதான் என்னோடய பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஜனனி. ஹாய் சொல்லு. ஹாய். இப்போ வந்து இவ்வளோ கொடுத்துடலாம். ஸ்வீட் கேர்ளுக்கு ஸ்வீட்டான கேசரி டேஸ்ட் பண்ணு. என்னடி எப்படி இருக்கு? சூப்பராக இருக்குது. ரியலா? ரியல். நான் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுறேன். இது வரையும் நான் இந்த மாதிரி பண்ணதே கிடையாது. என் ஃப்ரெண்டுக்கு தான் ஃபர்ஸ்ட். உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக பத்ரிநிதி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் பாய்.